மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி 19th டே ஆஃப் 27 days மில்லட் சேலஞ்ச். ஓகே, இன்றைக்கி பெங்களூரில் சண்டே. இன்றைக்கி பெங்களூரில் லைட்டாக காலையிலே நல்லா மழைன்னு சொல்ல முடியாது, ஒரு நனைகிற அளவுக்கு, சர்ஃபேஸ் நனைகிற அளவுக்கு கொஞ்சம் மார்னிங் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் லிட்டரலி வாக்கிங் க்ரௌடே இல்லை, ஒன்று 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து எங்கள் வாக்கிங் ட்ராக்கில் உள்ள பெரிய ஒரு குளம். ஒரு அபவுட் 55 to 60 acres ஆஃப் குளம் இருக்குது. ஒரு சின்ன கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ பக்கத்தில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு திட்டு மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேர் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். டேக் ஆஃப் ஆகி போகுது. ஓகே, எங்கேக்குள்ளோ ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு குயினை பற்றி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த குயின் வேறு யாரும் இல்லை, உதிர்தால். ஓகே, ஸோ உதிர்தால் வந்து ஈக்குவலன்ட் டு நம்ம பாசிப்பருப்புக்கு கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் வைஸ் ஈக்குவல் தான். ஒன்றே ஒன்று, ஃபைபர் உளுந்ததில் இல்லவே இல்லை, பாயிண்ட் ஃப்ராக்ஷன் தான் இருக்குது. ஓகே, அதுதான் அந்த மேலே இருக்கிற எல்லாருமே வந்து ஹோல் உளுந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோல் உளுந்து வந்து அந்த பிளாக் கலர் வந்து மேக்ஸிமம் அதில் ஒன்றும் பெரிய நியூட்ரிஷியஸ் வேல்யூலாம் இல்லை. அது பார்த்திங்கன்னா அது சிலிக்கா லேயர் தான் சொல்கிறாங்க. சிலிக்கானா தட் இஸ் அந்த ஃபுல் உளுந்து சாப்பிட்டாலே கொஞ்சம் லைட்டாக அந்த எர்த் டேஸ்ட்டு, அந்த மண் வாசனை தான் இருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது அதில். ஸோ முழு உளுந்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தோல் எடுத்து உளுந்து இன்னும் சூப்பர். தோல் எடுத்து உளுந்து வந்து இன்னும் சூப்பர். அது ஒன்று மட்டும் ஒரு ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜ் உளுந்து. மற்றபடி ப்ரோட்டீன் 25-24 grams, அயன், குட் அயன், பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ உளுந்து வந்து நம்ம எப்போவுமே எல்லாத்துக்குமே போடலாம், இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே. ஸோ அதை வந்து எப்போவுமே உளுந்து யூஸ் பண்ணும்போது அந்த க்ரூட் ஃபைபர் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃபெனுக்ரிக் வெந்தயத்தை சேர்த்துக்கிறது வந்து வெரி குட், பிகாஸ் ஆஃப் தட் லேக் ஆஃப் ஃபைபர். உடலில் மேக்ஸிமம் ஃபைபரே இல்லை. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. அதை நம்ம வந்து வேறு அடிஷனில் நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கணும். தட்ஸ் வாட் அவர் நம்ம ரெசிபி மேனேஜ்மெண்ட்டில் அது வந்துடும். ஓகே, ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே பேர்ட்ஸ் விட அங்கங்கே அப்படியே ஹால்ட் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. பாருங்க, ஸோ ஒரு மார்னிங்கே வந்து கோல்டு இது இருந்ததுனால எல்லாம் டல் ஆகிட்டாங்க. அப்படியே ஒரு பாசிட்டிவாக போய்ட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி சண்டே இல்லையா? சண்டேயில் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியும் சம்பேறித்தனமாக எடுத்துகிட்டு சடனாக கிரவுண்டுக்கு போகலை. கிரவுண்டில் கொஞ்சம் இருப்பாங்க குரூப்பு. மழை பெஞ்சது இல்லையா? அதனால் கிரிக்கெட் ரப்பர் பால் கிரிக்கெட்டர்ஸ் கம்மி. ஓகே, ஸோ இன்றைக்கி உளுந்து பற்றி நம்ம பேசியாச்சு. அது வந்து எப்போவுமே நம்ம எப்போ ஒரு உளுந்து யூஸ் பண்ணாலுமே வந்து அதில் மெயின் டிப் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஃபைபர், லிட்டரலி லெஸ் ஃபைபர், நோ ஃபைபர்னு கூட சொல்லலாம். 0.9 something percentage of 100 grams of grain, edible portion of dal.
அந்த டாலில் நம்ம வில் ஆட் டு ஆட் ஃபெனப்பிக் வெந்தயம் போட்டிங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணிடும். ஒரு 100 கேஜிக்கு ஒரு 10 கிராம் போட்டாலே கூட நல்லா பக்காவாகிடும். அவ்வளோதான். ஓகே. ஸோ உளுந்தை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண தெரிஞ்சது தான். நம்ம அதை உளுந்து களி உளுந்து வந்து நம்ம அப்படியே வந்து முளைக்கட்டி சாப்பிட முடியாது. பிகாஸ் தட் அந்த பிளாக் லேயர் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த சிலிக்கா லேயர் வந்து ஹெல்த் அண்ட் டேஸ்ட் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு பெருசாக வந்து நியூட்ரிஷியஸ் வேல்யூன்னு ஒன்று கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இது லாங் ஷாட், அந்த குளத்தினுடைய லாங் ஷாட். ஓகே, அது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் அப்பப்போ நிறையா பேர்ட்ஸ் வரும். பேர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இது கிரவுண்ட் டு டேக் ஆஃப் எல்லாமே அந்த மாதிரி இந்த கருப்பு பறவைகள் நிறையா இருக்குங்க. ஓகே, சரி. நம்ம உழுதும் வந்து ஒரு மகாராணி மாதிரி தான். ஸோ எதை வேணால் நம்ம அந்த கிரைனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அந்த ஒரு ஸ்பாஞ்சிங் எஃபெக்ட் கொடுக்கும்ல, அதுவும் பிகாஸ் ஆஃப் தட் ப்ரோட்டீன் தான். நல்லா ப்ரோட்டீன் இருக்குது உளுந்துலேயும். ஸோ வந்து நம்ம உளுந்தையும் வந்து ஒரு மேஜர் ப்ரோட்டீன் இன்க்ரீடியண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து உளுந்தில் வந்து என்ன டிஷ் பார்க்கலாம். நம்ம ஒரு மில்லட்டோட உளுந்து ஜாயின் பண்ணி தோசையாவோ இல்லைன்னா உளுந்த களி கூட பண்ணலாம். இட்ஸ் வெல் அண்ட் குட் வித் கீ. ஓகே. ஸோ அது வந்து எல்லாமே நம்மளுடைய தாய்மார்கள் கையில் தான் இருக்குது. அந்த கிச்சன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க பண்ணாங்கன்னா வெரி குட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணலாம். ஸோ ஹெல்த்தி ஃபுட் மேக்ஸ் ஹெல்த்தி மைண்ட். ஹெல்த்தி மைண்ட் லீட்ஸ் டு ஹெல்த்தி நேஷன். ஜெய் ஹிந்த். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.